சார், நம்ம போட்ட வீடியோஸ்க்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணிடலாமா? டீஹைட்ரேஷன் நம்ம ஜாயிண்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது? டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஜாயிண்ட்ல இருக்கிற தண்ணி கம்மியாகுது. அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இஸ் வாட்டர். சரிங்களா? டீஹைட்ரேட் ஆச்சுன்னா ட்ரை ஆகிடுது. எப்படி ஒரு ட்ரை அவன் நிலத்துல ஒன்றும் வளராதோ அந்த மாதிரி ட்ரை இதில் வந்துட்டு காட்லேஜ் அஃபெக்ட் ஆகும், ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி அஃபெக்ட் ஆக ஆர்த்ரைட்டிஸ் வந்து உட்காந்துக்கும். புவர் போஸ்டர் எப்படி ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணுது? புவர் பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ்டர் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். ஏன்னா அது அன்ஈவன் ஜாயிண்ட் பாஸ்டர், எஸ்பெஷலி புவர் பாஸ்டர் உட்கார்றது வந்துட்டு பேக் பெயின் இஸ் வெரி காமன் ப்ராப்ளம். ஏன்னா அந்த ஹோல் ப்ரெஷரே ராங்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதனால தான் நீங்கள் அப்பப்போ எவ்ரி 1 hour யூ ஹேவ் டு ஸ்ட்ரெச் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ புவர் பாஸ்டர் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் யூ. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இப்போ ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. எப்படி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாம் அதை? ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஜாயிண்ட் தேய்மானம். அது நம்மளுக்கு முன்னாடி நிறைய அறிகுறிகள் தரும். எனக்கு கொஞ்சம் வலி இருக்கு, வீக்கம் வருது, அர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ், இப்போ கொஞ்சம் ஜாயிண்ட்ல கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகுதுங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ, அண்ட் முடக்க சத்தம் கேட்குது. இதெல்லாம் இருந்தாவே நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி அதில் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட்க்கும் ஜாயிண்ட்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு பாஸ்டர்னு. ஆனால் இப்போ வெயிட் இருந்தால் என்ன ஆகும்? ஹோல் வெயிட் இப்போ எதுங்க தாங்குது? நம்ம முதுகு தண்டும் நம்ம கீழே இருக்கிற ஜாயிண்ட்ஸ் தாங்க தாங்குதுங்க. எவ்ரி 1 kilogram நீங்கள் வெயிட் போச்சுன்னா அது 4 times 4 மடங்கு ஜாயிண்ட்டுக்கு அஃபெக்ட் பண்ணி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜாயிண்ட் பெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கு டெய்லி சேஞ்சஸ் என்ன பண்ணலாம்? நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் எவ்ரி மார்னிங் நீங்கள் வந்துட்டு பாஸ்டர் யூ ஹாவ் டு கெட் யுவர் ஸ்ட்ரெச்சஸ் அப். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷமாவது ஸ்ட்ரெச் பண்ணிடணும். நம்பர் 1. இந்த காலை வந்து கிராஸ் லெக் போட்டு உட்காருறது, அந்த காலத்தில் வந்துட்டு மரியாதை இல்லை அப்படிம்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு இதாக இருந்தது. ஸோ கிராஸ் லெக் போட்டு உட்காருறது, சேரில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லௌச் பண்ணி, ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி ஸ்லௌச் பண்ணி உட்காருறது. அண்ட் இது வந்துட்டு என்னன்னா வெரி காமன் இன் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஹை ஹீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ ஏன்னா ஹோல் யோர் கெயிட்டே மாறும். சின்ன விஷயங்கள் தான். அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஹேவ் அ ஹெல்த்தி குட் ஜாயிண்ட் த்ரூ அவுட் யுவர் லைஃப்.